இப்போ ஒரு கேள்வி வந்துருது, வைகோ தன்னை நாணயம் என்று கூறிக்கொண்டிருக்கிறாரே, அவர் நாணயமானவரா? நான் அதுக்கு பதில் எழுதியிருந்தேன். 1999 இந்த கூட்டணி அரசு வந்த பொழுது என்னிடம் அத்வானி சொன்னார், வைகோ நாணயமானவர், அவர் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள், அதுல நிறைய தவறு நடக்கிற வாய்ப்பு இருக்கிறது, வைகோ எடுத்துக்கொண்டால் என் மனதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், தவறு நடக்காது என்று. நான் வைகோவிடம் வந்து சொன்னேன், சார் இந்த மாதிரி அத்வானி கூறுகிறார் என்று. அவர் சொன்னார், எனக்கு மந்திரி வேண்டாம் சார், என்னுடைய 3 எம்பிக்களுக்கு சுதந்திர பொறுப்புள்ள ஸ்டேட் மினிஸ்ட்ரி வேண்டும் சார் கூறினார். நான் அத்வானி கிட்ட சொன்னபோது அத்வானி நம்பலப்பா, இந்த மாதிரி ஒரு மந்திரி சபை ஒருத்தருக்கு கிடைக்காதுப்பா, அவர்கிட்ட சொன்னியா என்று கேட்டார். அவர் எனக்கு அந்த மந்திரி சபை வேண்டாம் என்று கூறினார். அந்த சமயத்துல ரொம்ப இளமையாக இருந்த ஒரு வைகோ, பணம் தேவையான ஒரு வைகோ, தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு வைகோ அது தேவையில்லை என்று கூறினார். அவர் இன்றைக்கு நாணயமாகத்தான் இருக்க முடியும்.